ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு our யூடியூப் சேனல் சச்சஸ் பேஜஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசி தேங்காய் பாயசம், அதாவது ரைஸ் கோகனட் கீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச பச்சரிசி, தேங்காய், நெய், பால், முந்திரி, கிஷ்மிஸ், ஏலக்காய். முதல்ல ஒரு அரை கப் தேங்காய் துண்டுகளை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிக்கிட்டோம். நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். நீங்கள் பச்சரிசி இல்லை பாஸ்மதி அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமாக பண்ணுறீங்கன்னா பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியில் ஒரு அரை கப் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஒரு அரை கப் சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அதையும் கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிங்கன்னா பாயசம் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இதை கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு அரை கப் வெல்லம், ஒரு அரை கப் தண்ணி விட்டு நல்லா அந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்களா, க்ளீனான வெல்லம் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா க்ரீமினஸும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக பொடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பேனில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அரிசி தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கிளறி மீடியத்தில் இல்லை ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரை கப் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு கொதி வந்துடட்டும். இப்போ தனியாக ஒரு பேனில் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அது கூட தேங்காய் துண்டுகள் கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தேங்காய் துண்டுகள். அதை எடுத்து நம்ம அழகாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் முந்திரி, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் வறுத்து கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் துண்டுகளை வந்து பாயசத்து கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம நெய்யில் கொஞ்சம் முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, உங்கள் தேவைக்கேற்ப முந்திரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, கிஷ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை உங்கள் தேவைக்கேற்ப அதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி வெள்ளை தேங்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் கோகனட் கீருங்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் அந்த கோகனட் ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த அரிசி வெள்ளை பாயசத்தை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட சச்சஸ் பேஜஸ் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.